இந்த கதையை பார்க்கும் முன் நீங்கள் விஷ்ணுவின் 7வது அவதாரமான ஸ்ரீராமரின் வாழ்க்கையை இன்னும் பார்க்கவில்லை என்றால் தயவு செய்து கீழே உள்ள லிங்கை கிளிக் செய்து முதலில் அதை பாருங்கள். அதற்கு பிறகு இந்த வீடியோவை தொடருங்கள். ஏனென்றால் இந்த 2 அவதாரங்களும் ஒரே தர்ம போராட்டத்தின் 2 முகங்கள். இந்த உலகம் இருளில் மூழ்கிய நேரம் அது. அநீதியும் அதிகாரமும் லாபமோட சிந்தனைகளும் உயர்ந்தபோது பக்தி, தர்மம், மதிப்பு, மரியாதை எல்லாமே வீழ்ச்சி அடைந்தன. மனிதர்கள் தங்களது நம்பிக்கையை இழந்த நேரம் அது. அப்போதுதான் அவன் வந்தான். அவன் பகவான் விஷ்ணுவின் 8வது அவதாரம், கிருஷ்ணர். இந்த கதை ஒரு சாதாரண புராண வரலாறு அல்ல. இது வாழ்க்கையின் அனைத்து நிலைகளையும் நம்மால் உணரச் செய்யக்கூடிய நிஜ உண்மை. அவன் பிறந்தது ஒரு சிறை வீட்டில். அவனை கொல்ல நினைத்தது அவனுடைய மாமன். தாயின் கருப்பில் இருக்கும்போதே அவனை அடிக்க திட்டம் போட்டவன் கம்சன். ஆனால் இறைவன், யாரும் எதிர்க்க முடியாத சக்தி. ஆதி நாராயணரின் திருவுரு பகவான் கிருஷ்ணர் பிறந்த அந்நாளில் நிலவு கூட நிறைவாக பிரகாசித்தது. பக்தர்கள் இதயத்தில் சாந்தி பிறந்தது. வாசுதேவன் நந்தகோபரிடம் அவனை ஒப்படைத்தார். யசோதா அவரை வளர்த்தாள். ஆனால் உண்மை என்னவென்றால் அவனை வளர்ப்பவர்கள் வேறு. ஆனால் அவன் வாழ்வதற்கான காரணம் வேறு. அவனோட பாதைகள் அந்த குழந்தை பருவத்திலேயே அதிசயங்கள் செய்ய ஆரம்பித்தன. பால்யத்தில் காட்டிலே சென்று காளியன் பாம்பை அடக்கியவன் அவன். முருகன் வேல் கொண்டு சூரபத்மனை வென்றது போல கிருஷ்ணர் தனது காலால் காளியனை அடக்கி மஞ்சள் நிற உடையிலும் அழகான புன்னகையிலும் அவன் வாழ்வது போல தெரிந்தாலும் அவன் வாழ்க்கை ஒரு போராட்டம்தான். அவன் பக்தர்களோடு ஆடியான். ஆனால் அவன் மனதில் ஒரே ஒரு நோக்கம், அநீதி செய்யும் அரசனை அழிக்க வேண்டும். அவனுடைய அடுத்த இலக்கு கம்சனை அழிப்பதே. பாலகிருஷ்ணரான அவன் களத்தில் களஞ்சியமான வீரனாய் மாறுவதை நாம் காணப்போகிறோம். கம்சன் யாரும் எதிர்க்க முடியாத அரசன். ஆனால் அவனுடைய இறுதி அவன் தந்த கொடுமைகளுக்கு மாற்றாக வந்தது. கிருஷ்ணன் கம்சனை வீழ்த்திய நாள் முழு யாதவ குலமும் மகிழ்ந்தது. ஆனால் அவன் வாழ்வின் உண்மையான தேர்வு அது அல்ல, மகாபாரதம்தான். பாண்டவர்கள் மீது அநீதியான சூதாட்டம், திரௌபதியை அசிங்கப்படுத்திய கௌரவர்கள். அங்கு ஒரு ராஜ்யம் மட்டுமல்ல, தர்மமும் அநீதியுமாக ஒரு பெரிய யுத்தம் நடைபெற்றது. அந்த களத்தில் கிருஷ்ணர் வீரனாக இல்ல, அவர் ரதசாரதியாகத்தான் இருந்தார். ஆனால் அவர் உரைத்த வார்த்தைகளே இந்த உலகத்தையே மாற்றிய பகவத்கீதா. கரமாயி, கர்ம செய்ய கடமை உண்டு, அதன் பலனில் உனக்கில்லை என்று கூறிய அவர் வாழ்க்கையின் உண்மையான தத்துவத்தை எடுத்துக்காட்டினார். அவன் வாழ்வில் புண்ணியமும் இருந்தது, ஆனால் பரிதாபமும் இருந்தது. அவனுடைய வாழ்நாளில் அவனை நேசித்தவர்களும் அவனுடன் துரோகம் செய்தவர்களும் இருந்தார்கள். ருக்மிணி, சத்யபாமா, பல ராணிகள். ஆனால் அவன் வாழ்க்கை முழுவதும் ஒரே ஒரு கடமையை தான் பின்பற்றியது, தர்மம் வாழ வேண்டும். அவன் உழைத்தது யுத்தத்தில் அல்ல, அவன் போராடியது உள்ளத்தில். அவனுக்கு விரோதிகள் ரணபூமியில் இல்லை. அவன் கடைசியில் காட்டில் போய் அமர்ந்தான். அங்கு ஒரு வேட்டையாடி தெரியாமலே அவனை அம்பால் வெட்டினான். ஒரு கடவுள் மனிதராக வாழ்ந்த வாழ்க்கையின் இறுதியில் மனித வாழ்க்கையையே அனுபவித்து முடிக்கிறார். அவன் ஒரு ரதசாரதியாக இருக்கும்போதும் அவனிடம் இருந்தது பரம்பொருள். அவன் ஒரு நடுநாயகன் அல்ல, அவன் ஒரு சத்தமில்லாத தலைவன். கிருஷ்ணர் மட்டும்தான் சிரித்துக் கொள்ளும் கடவுள். அவன் புன்னகையில் ரகசியம் இருந்தது. அவன் அமைதியில் போர் இருந்தது. அவன் மேலனத்தில் மகா யுத்தம். அவன் வாழ்க்கை என்பது ஒரு கிரந்தம். அதை வாசிக்க முடியாது, அது உணர வேண்டும். இந்த கதையை நீங்களும் கேட்டுவிட்டு தர்மம் என்ன, பக்தி என்ன, நீதி என்ன என்பதை உங்கள் வாழ்க்கையிலும் வாழுங்கள். இந்த கதையை ஒரு வீடியோவாக மட்டும் நினைக்காதீர்கள். இது ஒரு பயணம், இது ஒரு மாற்றம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. தர்மம் வாழும் வரை நான் வாழ்கிறேன், கடைசி வரை பார்க்கிறேன்.